சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சென்னை இல்ல, பெங்களூரு இல்ல, இந்தியாவே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய 17வது ஐபிஎல் தொடர்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய போட்டி பிளே ஆஃப் சுற்றுல 4வது இடத்தை எந்த அணி பிடிக்க போகுது அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய போட்டியாக தான் இன்னைக்கு அந்த போட்டி அமைய போகுது. இந்த போட்டி எங்க நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் தான் இந்த போட்டி நடக்க போகுது. இந்த போட்டியில் மோதக்கூடிய இரு பெரும் அணிகள், ஒன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி, மற்றொன்று பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி. ஏற்கனவே பிளே ஆஃப் சுற்றுக்கு 3 அணிகள் தகுதி பெற்றுவிட்டன. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி, ராஜஸ்தான் ராயல்ஸ், ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணி என 3 அணிகளும் தகுதி பெற்றுவிட்டன. இப்போது மீதம் உள்ளது 4வது இடம் மட்டும்தான். அந்த 4வது இடத்தை பிடிக்க போவது யார் என்ற போட்டி மே 18 இன்று 7:30 மணிக்கு பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் தொடங்க போகுது. இன்று நடைபெறக்கூடிய இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்கும் இடையான போட்டி உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியில் இருக்கக்கூடிய அந்த சுவாரஸ்யமான அந்த தருணம் இந்த போட்டியிலும் இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. காரணம், இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருக்கக்கூடிய மகேந்திர சிங் தோனியும் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியில் இருக்கக்கூடிய விராட் கோலியுமே இதற்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறார்கள். நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் இதுவரை கோப்பையை கைப்பற்றுவது கனவாக மட்டுமே வைத்திருக்கக்கூடிய பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்கும் நடைபெறக்கூடிய இந்த போட்டி பிளே ஆஃப் சுற்றில் 4வது இடத்தை பிடித்து இறுதிப் போட்டியில் கோப்பையை தட்டி தூக்க போவது யார் என்ற ஒரு விறுவிறுப்போடு இந்த ஆட்டம் இன்று தொடங்குகிறது. தற்போது வரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது 5 முறை சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த தொடரில் 13 போட்டிகளில் 7 போட்டிகளில் வெற்றியையும் 6 போட்டிகளில் தோல்வியையும் சந்தித்துள்ளது. முக்கியமாக அவங்களுடைய நெட் ரன் ரேட் பார்த்தோம்னா 0.528 இருக்கு. இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா தான் பார்க்கப்படுது இந்த தொடர்ல. அதே நேரத்தில் சென்னைக்கான பின்னடைவை நம்ம பார்க்கிறது என்னன்னா, தன்னுடைய ஹோம் கிரவுண்ட் சென்னை கிரவுண்டை தவிர்த்து வெளியூர் மைதானங்களில் விளையாட 6 போட்டிகளில் 2 போட்டிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றுள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினர். மீதமுள்ள 4 போட்டிகளில் தோல்வியை சந்தித்துள்ளனர். இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்குது. அதே சமயத்தில் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை எடுத்துக்கொண்டால் இதுவரை விளையாடிய 13 போட்டிகளில் 6 போட்டிகளில் வெற்றியையும் 7 போட்டிகளில் தோல்வியையும் சந்தித்துள்ளது. அவங்களுடைய நெட் ரன் ரேட் பார்த்தோம்னா 0.387 இருக்கு. இது ஓரளவுக்கு பரவாயில்ல, கிட்ட இருக்காங்க, பிளஸ்ல தான் இருக்காங்க. இவங்களுடைய ஒரு பாசிட்டிவிட்டியை என்ன பார்க்கணும்னா, அவங்களுடைய ஓன் கிரவுண்டு பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியம், அங்கே அவங்களுக்கு கண்டிப்பாக சாதகமான சூழ்நிலையாக தான் இருக்கும். அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் இன்னொன்று என்னன்னு பார்த்தோன்னா, கடைசியாக விளையாடிய 5 போட்டிகளில் தொடர் வெற்றியை பெற்றுள்ளன. இது அவங்களுக்கு ஒரு கூடுதல் நம்பிக்கையை கொடுத்திருக்கு பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியினருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்காரு, டேரியல் மிட்செல் இருக்காரு, ரச்சின் ரவீந்திரா இருக்காரு, ரஹானே இருக்காரு, அதுக்கப்புறம் சிவம் தூபே, ஜடேஜா, எம்எஸ் தோனி என பேட்டிங் வரிசை ரொம்ப பலமா தான் இருக்கு. ஆனாலுமே ரச்சின் ரவீந்திரா, ரஹானே இவங்க 2 பேருமே கடைசி வரை விளையாடிய எந்த போட்டிகளிலையும் சிறப்பாக விளையாடவில்லை, சொதப்பிட்டு தான் வர்றாங்க. இது அவங்களுக்கு ஒரு பின்னடைவாக தான் இருந்துட்டு வருது. அதே நேரத்தில் பந்து வீச்சை பார்க்கும் பொழுது சுசர் தேஷ்பாண்டே சூப்பராக பந்து வீசிட்டு இருக்காரு. இப்போ கடந்த ஒரு 2-3 போட்டிகளாக விளையாடக்கூடிய சிமர்ஜித் சிங் அவரும் சிறப்பாக பந்து வீசுறாரு. ஜடேஜா ஸ்பின்ல அவருக்கு முடிஞ்ச அளவு கை கொடுத்துட்டு இருக்காரு அணிக்கு. பெங்களூரு அணிகளை பார்க்கும்போது கேப்டன் டூ பிளஸிஸ் இருக்காரு, விராட் கோலி இருக்காரு, மேக்ஸ்வெல், படிதர், கேமரூன் கிரீன், தினேஷ் கார்த்திக்னு பேட்டிங் வரிசை ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கடைசி 5 போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கு இந்த பேட்ஸ்மேன்கள் ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்காங்க. பந்து வீச்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரண் சர்மா இருக்காரு, முகமது சிராஜ் இருக்காரு, பெர்குசன் ஒரு முக்கியமான பந்து வீச்சாளர் அவரும் இருக்காரு. இதுவுமே அவங்களுக்கு ஒரு கூடுதல் பலமாகத்தான் இருக்கு. இப்படிப்பட்ட இந்த இரு அணிகளும் மோதும் இந்த போட்டியில் வெற்றியை தீர்மானிக்க போவது அந்த இரு அணிகளின் வீரர்களின் திறமை மட்டும் கிடையாது, இதில் இயற்கையும் ஒரு அங்கமாக வழிவகுக்கிறது. காரணம், பெங்களூர்ல இன்னைக்கு இந்த போட்டி நடக்கிற இந்த டைம்ல மழை பெய்வதற்கு அதிக அளவு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. இதுவும் ஒரு யாருக்கு பின்னடைவு யாருக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்றது ஒரு முக்கிய பேசு பொருளாகத்தான் இருக்கு. இந்த போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றால் நேரடியாக 4வது இடத்துக்கு சென்றுவிடும். ஒருவேளை மழையின் காரணமாக இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளி வழங்கப்பட்டாலும்
சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிதான் ரன் ரேட் அடிப்படையில் 4வது இடத்திற்கு செல்லும். பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியினர் முதலில் பேட்டிங் செய்து 200 ரன்களை எடுத்து அடுத்து ஆடக்கூடிய சிஎஸ்கே அணியினரை 18 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைய செய்து வெற்றி பெற்றால் மட்டுமே பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியினர் அந்த 4வது இடத்தை பிடிக்க முடியும். ஒருவேளை பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியினர் 2வது பேட்டிங் செய்தால் சென்னை சூப்பர் கிங்ஸ் 200 இலக்காக வைத்து அந்த ரன்னை 18.1 அப்படின்ற அந்த தருவாயில மேட்சை முடிக்கணும். அதாவது 11 பந்துகள் மீதம் வைத்து வெற்றி பெற்றால் மட்டுமே பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி அந்த 4வது இடத்தை பிடிக்க முடியும். இந்த போட்டியில் வெற்றி தோல்விகளை தாண்டி இந்த போட்டி ஒரு சுவாரஸ்யம் மிகுந்த போட்டி. காரணம், நான் ஆரம்பத்திலே சொன்ன, ஒரு பக்கம் MS தோனி, இன்னொரு பக்கம் விராட் கோலி. இவர் 5 முறை சாம்பியன் பட்டத்தை பெற்றாலும் இந்த போட்டி கடைசி போட்டி என்ற அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான போட்டியா இங்க பார்க்கப்பட்டாலும் விராட் கோலி இதுவரை விளையாடிய 16 இந்த தொடர்களில் ஒரு முறை கூட கப்பை அவங்க ஜெயிச்சதே கிடையாது. அப்படி ஒரு தருவாயில பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி விளையாடுகிறது. இந்த இரு துருவங்கள் விளையாடும் இந்த போட்டி பரபரப்புக்கு பஞ்சம் இல்லை என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. இந்த காணொலி பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதே போல சுவாரஸ்யமான நிகழ்வுகளோட நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அரவிந்த்.